Hello guys, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெல்லிங் அப்படிங்கிற ஒரு போமோட டீட்டெயில்டான சம்மரி தான் தமிழில் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் டிக் பண்ணிக்கோங்க. இந்த போம் யார் எழுதியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மார்கரெட் அட்வுட் தான் வந்து எழுதியிருக்கிறாங்க. அண்ட் போம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஆத்தர் இன்ட்ரோ பார்த்துடலாமா? மார்கரெட் எலானர் அட்வுட் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஃபுல் நேம். இவங்க 18th November 1939 பிறந்திருக்கிறாங்க. கரண்ட் லிவிங் பொயட். அண்ட் இவங்க ஒரு கெனடியன் நாவலிஸ்ட், பொயட் அண்ட் லிட்ரரி கிரிட்டிக்கும் கூட. இவங்க வந்து 18 புக்ஸ் ஆஃப் பொயட்ரி பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க, நாவல் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் 11 புக்ஸ் ஆஃப் நான் ஃபிக்ஷன் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. 9 கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஷார்ட் ஃபிக்ஷனும் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. 2 கிராஃபிக் நாவல்ஸுமே வந்து ரைட் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்திங்க அப்படின்னா தி ஹேண்ட்மெய்ட் டேல்ஸ் 1885 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. தி டெஸ்டமெண்ட் 2019 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. கேட்ஸ் ஐ 1988 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து இவங்களோட பயங்கர ஃபேமஸான ஒர்க்ஸ். நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா, ஸ்பெல்லிங் அப்படிங்கிற போம் வந்து 1981 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரூ ஸ்டோரிஸ் அப்படிங்கிற கலெக்ஷனில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஸ்டோரி பார்த்திங்க அப்படின்னா, அந்த போமோட ஸ்டோரி வந்து ஒரு பயங்கர ஃபெமினிசம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதில் வந்து 9 ஸ்டான்ஸாக இருக்கும். ஒரு அன்ஈவனான ஸ்டான்ஸாக தான். இதில் வந்து இத்தனை லைன் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான ஸ்டான்ஸாஸ் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் இது வந்து ஒரு மெட்டஃபரிக்கலி போம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. நிறைய மெட்டஃபர்ஸ் வந்து இதில் நம்ம பொயட் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, மை டாட்டர் ப்ளே ஆன் தி ரூம். இந்த இதோட பேசிக்கான கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேட்டட் விமெனோட டாட்டர் வந்து ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிப்பாங்க. அண்ட் இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அம்மா இருக்காங்கல்ல, ஒரு எஜுகேட்டட் அம்மா வந்து அவங்க பொண்ணு வந்து விளையாடுறாங்களாம். எதை வச்சு விளையாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் லெட்டர்ஸை வச்சு. அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஏபிசிடிலாம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் ஃபாண்டெல்லாம் தனித்தனியாக இருக்கும்ல, அதே மாதிரி லெட்டர்ஸ் வச்சு விளையாடுறாங்க. அது எல்லாமே ரெட்டு, ப்ளூ, ஹாட் எல்லோ கலரில் வந்து இருக்குது. அண்ட் நம்ம வந்து ஏபிசிடி ஆல்ஃபபெட்ஸ் தெரிஞ்சால் தானே வந்து நம்மளால் ஸ்பெல்லிங் வந்து கற்றுக்க முடியும். அதே மாதிரி தான் லேர்னிங் ஹவு டு ஸ்பெல், அதோட ஸ்பெல் வந்து எப்படி நம்ம ஸ்பெல் பண்ணணும், அண்ட் அந்த ஸ்பெல்லிங்கையும் வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஹவு டு மேக் ஸ்பெல்ஸ் அப்படின்னா, அந்த வார்த்தைங்களை வந்து இந்த வார்த்தையை வந்து சேர்த்தா இந்த இது வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையுமே வந்து நம்ம ஆத்தர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐ ஒண்டர் ஹவு மெனி விமன் டிடைன் தெம்செல்ஃப் டாட்டர் க்ளோஸ்டு தெம்செல்ஃப் இன் அ ரூம். எத்தனை அம்மாக்கள் வந்து அவங்க வந்து அம்மாவாக இருக்கும்போது வந்து படிக்காமல் இருந்திருப்பாங்க. ஐ மீன் எஜுகேஷன் வந்து அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக கிடைக்காம இருந்திருக்கும். அவங்களே வந்து 4 செவுத்துக்குள்ளே வந்து தன்னைத்தானே வந்து அடைச்சி வச்ச மாதிரி வந்து போட்டுக்குவாங்க. ஒரு சொசைட்டி, வெளியே உள்ள சொசைட்டினா என்ன அப்படிங்கிறதே தெரியாது. அண்ட் அதே மாதிரி அம்மாக்கள் வந்து எத்தனை பேர் இருந்தாங்க, அண்ட் அதே மாதிரி இருந்தாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹியூமனிட்டியை வந்து அவங்க கொண்டு வராங்க. எ சைல்டு இஸ் நாட் அ போம், எ போம் இஸ் நாட் அ சைல்டு. இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு போம் வந்து ஒரு சைல்டாக முடியாது. அண்ட் அதே மாதிரி ஒரு சைல்டுமே வந்து ஒரு போம் ஆக முடியாது. ஏன் அப்படின்னா, ரெண்டுமே வந்து ஒரு கன்சீவ் ஆகிற மாதிரி தான். என்னென்னா ஒரு சைல்டு வந்து கன்சீவ் ஆகி அது மெச்சூர்ட் ஆகி வந்து ஒரு விமனோட ஊம்பில், அதே மாதிரி ஒரு யூட்ரஸில் வந்து ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி ஒரு விமன் வந்து ஒரு போயத்துக்கு வந்து பர்த் கொடுக்கலாம். ஆனால் அந்த சைல்டு இருக்கு இல்லையா, அந்த சைல்டுக்கு வந்து பர்த் கொடுக்கறது விமனோட சாய்ஸ் இல்லை. பட் அந்த போம் வந்து ரைட் பண்ணுறது வந்து விமனோட சாய்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அண்ட் இதை சொல்லி முடிச்சுட்டு அப்படியே வந்து ஒரு பொலிட்டிக்கல் சைடுக்கு வந்து கொண்டு போகிறாங்க நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாலேருந்து. ஹவவர் ஐ டர்ன் டு அ ஸ்டோரி ஆஃப் அ விமன் கேட்ச் இன் அ வார் அண்ட் லேபர். ஹி திங்ஸ் டைட் டுகெதர் பை த எனிமி ஸோ ஷீ குட் நாட் கிவ் அ பெர்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சைடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. திங்ஸ் THIN திங்ஸ் ரைடு அப்படிங்கிற வார்த்தை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஜூயிஷ் பிலீஃப். இப்போ வந்து ஒரு அன்ஃபேத்ஃபுல் ப்ரெக்னென்ட் விமன் இருப்பாங்கல்ல, அண்ட் அவங்கள வந்து ட்ரீட் பண்ணுற விதத்தை தான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. திங்ஸ் டைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக மெயில் வந்து ஒரு விமனை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்யூஸ் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கு ஈக்குவலண்ட்டானது ஒரு மெயில் வந்து விமனை வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க. பட் எந்த ஒரு விமனாவது வந்து மெயிலை வந்து அப்யூஸ் பண்ண முடியுமா? அது வந்து விமனுக்கு மட்டும்தான் அதே மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட் எல்லாமே வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமிங்கில் அவங்க வந்து இந்த போமில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ஒரு எப்படி அவங்களால ஒரு இல்லெஜிட்டிமேட்டட் சைல்டுக்கு வந்து பர்த் கொடுக்க முடியும்? ஒரு இல்லீகல் அஃபேர் மூலியமா பிறந்த குழந்தைக்கு வந்து அவங்க பர்த் வந்து கொடுக்கறது கஷ்டம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்செஸ்டர்ஸ் த பர்னிங் விச். ஆன்செஸ்டர்ஸ் அப்படின்னா முன்னோர்கள் தானே. அவங்கள வந்து மேரி வெப்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு பொயட் இருக்கிறாங்க. அண்ட் அந்த பொயட்டை வந்து இவங்க வந்து அந்த பொயட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஒர்க்ஸ் இருக்குல்ல, அவங்க ஒர்க்ஸை வந்து மார்கரெட் அட்வுட் வந்து இதில் வந்து சொல்கிறாங்க. மேரியை வந்து பிலீவ் பண்ணுறேன். அந்த ஆன்செஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களோட ஒரு போமில் வந்து ஹாஃப் ஹேங்க்டு மேரி அப்படிங்கிற ஒரு போமில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நைட்டு ஃபுல்லாக வந்து அவங்கள வந்து ஹேங் பண்ணியிருப்பாங்களாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அவங்கள வந்து கட் ஆஃப், அதாவது வந்து அவங்கள வந்து கொன்னுட்டதுக்கப்புறம் ஒரு 14 இயர்ஸ் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து கொன்றுவாங்க. அவங்கள கொன்னதுக்கப்புறம் இப்போ கொன்னதுக்கப்புறம் கூட அவங்க வந்து ஒரு 14 வருஷம் அவங்கள வந்து வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத மாதிரி வந்து ஒரு போமான கான்செப்ட். அண்ட் அதில் வந்து சொல்கிறாங்க ஹர் மவுத் covered by leather to strangle words. அதாவது அவங்க மவுத் வந்து ஒரு லெதரால் வந்து கவர் பண்ணியிருந்தாங்களா. ஐ மீன் விமென்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நடந்த அநீதியில் வந்து சொல்கிறாங்க ஒரு பெண்ணோட வாய் வந்து ஒரு லெதரால் வந்து கவர் பண்ணியிருக்கும், அவங்களுக்கு வந்து அந்த வார்த்தைகளால் வந்து இறுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க கழுத்து. எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கு அந்த பேச்சு சுதந்திரம் கூட வந்து இருக்காது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அவங்க மைண்டில் வந்து என்ன இது பண்ணுறாங்களோ அதை வந்து அவங்களால ப்ராப்பராக வெளியே கம்யூனிகேட் கூட பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. A word after a word is power. ஒரு வார்த்தையை விட அடுத்த வார்த்தை, அந்த வார்த்தையை விட இன்னொரு வார்த்தை வந்து பவராக இருக்கும். At the point where a language falls away from the hot bones, at the point where the rocks break open in darkness. ஒரு லெவலுக்கு மேலே அந்த லாங்குவேஜஸ் தான் எல்லாமே. இப்போ வந்து ஒருத்தங்க இறந்து போகிறாங்க அப்படின்னா அவங்களோடயே சேர்ந்து அந்த லாங்குவேஜ் அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து இறந்து போயிடும், அதோட போயிடும். அதே மாதிரி மேரி வெப்ஸ்டர் வந்து எரிக்கப்பட்டாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் வந்து அவங்க எரிக்கப்பட்டதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அவங்களோட அந்த ஹார்ட் போன்ஸு எல்லாமே வந்து ஒரு ஒரு வெக்கையில் வந்து ஒரு ஹீட் பண்ண ராக் எப்படி பிரேக் ஆகுமோ அதே மாதிரி பிரேக் ஆகி ஓப்பன் ஆகுது. அண்ட் அதில் உள்ள பிளட் எல்லாமே ஃப்ளோ ஆகி அதோடய முடியுது. ஒரு விமன் வந்து கிரானைட் மாதிரி கிடையாது, ஒரு ஸ்ட்ராங் கிடையாது. கிரானைட்னா தெரியும்ல, அந்த நல்ல நம்மளோட வீட்டுக்கெல்லாம் வந்து டைல்ஸ் மாதிரி கிரானைட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கிரானைட் மலை அப்படிலாம் உண்டல்ல, அண்ட் அதை தான் வந்து கிரானைட். அது மாதிரி வந்து விமன் கிடையாது. விமன் வந்து ஒரு ஹாலோ அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. விமன் வந்து ஒரு வீக் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. த வேர்ட் ஸ்பிளிட் டபுள்ஸ் அண்ட் ஸ்பீக் தி ட்ரூத் தி பாடி இட் செல்ஃப் பிகேம் எ மவுத். நம்ம வந்து நம்மளோட உடம்பு வந்து நம்மளோட வாய் மாதிரி மாறிடும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் நம்ம வந்து ஒரு லாங்குவேஜை வந்து நம்ம பேசணும் அப்படிங்கிறத சொல்கிறத வந்து லாங்குவேஜை வந்து சொல்லும். நம்ம வந்து இருந்தாலும் இறந்தாலும் நம்ம வந்து பாடி லாங்குவேஜ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா இப்போ உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம வாய் வந்து பேசும். அதே இது நம்ம இறந்ததுக்கு பிறகு அந்த இது இப்போ வந்து தீயெல்லாம் ஃபயரால் பர்ன் பண்ணாங்க அப்படின்னா அது எல்லாமே பிரேக் அவுட் ஆகி அந்த பிளட் எல்லாம் ஸ்ப்ளிட் ஆகும் அப்படிங்கிறத சொன்னாங்கல்ல. அப்போ நம்ம உடம்பே வாய் மாதிரி ஃபுல்லாகவே வந்து பேசும். என்ன இருந்தாலுமே வந்து அந்த பாடி வந்து பேசிட்டு தான் இருக்கும், பாடி லாங்குவேஜுங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க.
அண்ட் இது வந்து வெப்ஸ்டருக்கு வந்து ஒரு ட்ரூ க்யூரியபிளான எமர்ஜான ஸ்டோரியை வந்து சொல்கிறாங்க நம்ம இந்த போம் மூலியமா. அட்வுட் என்ன லாஸ்ட்டாக வந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஒரு மெட்டஃபரிக்கல் போம் இல்லையா? ஸோ இது எல்லாமே மெட்டஃபர், திஸ் இஸ் எ மெட்டஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஹவு டு யூ லேர்ன் டு ஸ்பெல் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணுறாங்க. நம்ம எப்படி வந்து ஸ்பெல் பண்ண எப்படி லேர்ன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாட்டர்கிட்ட வந்து கொஸ்டின் பண்ணுற மாதிரி பிளட் ஸ்கை திஸ் சன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு யுவர் ஓன் நேம் ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட பேரை தானே நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறவு நெக்ஸ்ட்டு வந்து யுவர் ஓன் நேம் யுவர் ஃபஸ்ட்டு நேமிங் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா யுவர் ஃபஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போம் வந்து முடிக்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவவர் சம் விமன் டோன்ட் ஹவ் தட் ரைட். அண்ட் ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஈகோ க்ரியேட்ஸ் ஆனாலோ இல்லைன்னா நம்மளோட லைஃப்பில் வந்து நம்மளோட நேமை கூட வந்து ஒரு பார்ட்டாக இப்போ இப்போ வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து இனிஷியலை மாற்றுறாங்க, என் ஹஸ்பண்ட் பேர் வந்து பின்னாடி சேர்க்குறாங்க. ஒரு பெண்ணுக்கு வந்து அவளோட நேமை கூட வந்து அவளுக்கு வந்து ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படிங்கிற உரிமை கூட இல்லை அப்படிங்கிறத வந்து இவங்க இதில் மெட்டாஃபரிக்கலி டேர்ம் யூஸ் பண்ணி சொல்கிறாங்க. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து போமோட சம்மரிஸ் கொடுத்துருக்குறேன். அண்ட் இந்த சம்மரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேணுங்கிறவங்க வந்து நோட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இவ்வளோ தான் வந்து போம் சம்மரி. அண்ட் சம்மரியில் ஏதாவது டவுட் இருந்துன்னா மறக்காமல் கீழே கேளுங்க. வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கீழே கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.